ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வகுமாரி ஃபேண்டசி சேனல்லேருந்து செல்வகுமாரி. இன்றைக்கி நான் ஒன்று வாங்கினேன். அது என்னென்னு சொல்கிறேன். இது வந்துட்டு நான் மீன் வாங்கிட்டு வந்தேன்னா, வாங்கிட்டு வரும்போது ஒரு நார்த் இந்தியன்ஸ் பையன் வந்து ஒரு 7 சாரீ எடுத்துக்கிட்டு தெருவில் விற்றுட்டு போனாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டோம். அப்படியே வாசலுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ இருக்கும் இந்த சாரீ ஒர்த்துன்னு சொல்லுங்கள். நான் சென்னை சில்க்ஸில் ஆல்ரெடி விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ எவ்வளோ இருக்கும் இது ஒர்த்துன்னு சொல்லுங்கள். அண்டு வந்துட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பாயும் பச்சை கலரு, நானும் பச்சை கலரு, சாரியும் ப்ளூ ரிலேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோ ஒர்த்து இருக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் ஒரு நார்மல் சாரியை எடுத்து சைஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, லென்த்து வித்தெல்லாம். இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா அந்த லைட் ப்ளூ இருக்குல்ல, அந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த லைட் ப்ளூ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் பிளவுஸ்க்கு பார்டர் அங்கே வருது. அதோட வந்து எக்ஸ்ட்ரா அது கொடுத்துருக்காங்க. சைஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ சுத்தும் போது நிறைய ஃபிளீட்ஸ் வர மாதிரி கட்டலாம். ஸோ நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எவ்வளோ இருக்கும் ரேட்டு சொல்லுங்க. நீங்க உண்மையான ஒர்த்து இது எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மேம், ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற, இது வந்து பேக் சைடு உள்ள இருக்கிற சைடு. ஸோ இதான் முந்தி வந்துட்டு அந்த டேசல்ஸ்லாம் வச்சு நல்லா இருந்தது. அந்த மாதிரி குஞ்சம்லாம் வச்சு நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக அந்த கலரில் என்கிட்ட இல்லை சாரீ. சொல்லிட்டு நான் இதுதான் எடுத்தேன். ஒரு 7 கலர் வச்சிருந்தாரு. அதில் எனக்கு இதுதான் பிடிச்சது. ஸோ இதையே எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்துக்கன்னு சொன்னார். எவ்வளோ இருக்கும் இது ஒர்த்துன்னு சொல்லுங்கள். நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல. இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதை வந்துட்டு நான் இப்போ வரலட்சுமிக்கு நோம்புக்கு இதை கட்ட போகிறேன். அதாவது சாமிக்கு வந்து கட்ட போகிறேன். இதை நான் இப்போ வாங்கினது வந்து அந்த ப்ளூ வந்துட்டு நான் தாம்பலம் கொடுக்க போகிறேன் சாமிக்கு. இது வந்து தாம்பலம் கொடுக்க போகிறேன் நான் சாமிக்கு நம்ம வீட்டு அம்மா வீட்டு சீதனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாம்பலம் புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், பூவு, பொட்டு எல்லாம் வச்சு அது மேலே இப்படி வச்சு கண்ணாடி இதெல்லாம் இப்படி மேலே வச்சு தாம்பலம் கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் அது. இது வந்துட்டு நான் சாமிக்கு கட்ட போகிறேன். கலசம்ன்றது தனியாக வைப்போம், பட் இது வந்து சாமிக்கு கட்ட போகிறேன், ட்ராப் பண்ண போகிறேன். இது தாம்பலம் கொடுக்க போகிறேன். ஸோ வலெக்ஷன் நம்பருக்கு சரி ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்கினேன்னா அது வெறும் 400க்கு தான் வாங்கினேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தெருவில் வரவங்க கிட்ட நம்ம ரொம்ப பார்கெயின், அவன் 2000 ரூபாய் சொன்னான், ஆனால் நான் 400 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெம்பர்ஷிப்பில் இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.